திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் 5வது நாளாக நேர்காணல். துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் நேர்காணலில் பங்கேற்றனர். அத்தியாவசிய பொருட்களின் கள்ளச்சந்தை மற்றும் பதுக்கல் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள். விடியல் பயணத்தின் எண்ணிக்கை அதிகரிப்பது இந்த திட்டத்தின் வெற்றியை பறைசாற்றுகிறது. புதிய எதிர்காலத்தை எழுதிய முதல் கையெழுத்தால் 897 கோடி விடியல் பயணங்கள். திமுக கூட்டணியில் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை அளித்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. தூத்துக்குடி சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நாளை காலை 11 மணிக்கு தீர்ப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளிக்கும் தீர்ப்புக்கு பெரும் எதிர்பார்ப்பு. சிலிண்டர் மற்றும் மூலப்பொருட்கள் விலை உயர்வால் துணி துவைக்கும் சோப்பு, வாஷிங் மிஷின், பவுடர் விலை கணிசமாக உயர்வு. சோப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் அதிர்ச்சி தகவல். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் மூடப்பட்டதால் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை மலிவு. காய்கறிகள் விலை குறைந்தும் வாடிக்கையாளர்கள் வராததால் வியாபாரிகள் கவலை. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது தமிழக வாழ்வுரிமை கட்சி. விஜயின் தாவேகவுடன் கூட்டணியா, ராமதாசுடன் சேர்கிறாரா வேல்முருகன்? தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது அவர்களது விருப்பம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கருத்து. நல்லாட்சி நான் போயிட்டு வரணும் சொல்லுவாங்க. கட்சி விட்டு வெளியேறான்னா ஆட்சி சரின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆட்சி நான் வெளியேறான்னு சொல்ல மாட்டாங்க. வழக்கமாக சொல்றதுதான். தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக இன்னும் முறைப்படி தெரிவிக்கவில்லை. தொகுதி பேச்சுவார்த்தைக்கு வேல்முருகன் அழைக்கப்படுவார் என TKS இளங்கோவன் பேட்டி. திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியதற்கு தபாகவினர் வரவேற்பு. புவனகிரியில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வருகின்ற 30ஆம் தேதிக்குள் தொகுதிகள் ஒதுக்கீடு முடிந்துவிடும். ஜனநாயக விரோத சக்திகளை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் இணைந்துள்ளதாக TKS இளங்கோவன் பேட்டி. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி பங்கீட்டில் இழுபறி. திருமாவளவன் தலைமையில் நாளை உயர்நிலை குழு கூட்டம். புதுச்சேரி உழவர்கரை சுயேட்சை MLA சிவசங்கர் காங்கிரஸில் இணைந்தார். பாஜகவுக்கு ஆதரவு அளித்த சிவசங்கருக்கு தேர்தலில் சீட் தராததால் காங்கிரஸில் ஐக்கியம். தாவேக வேட்பாளர்களை தேர்வு செய்ய 3ஆம் கட்டமாக நாளை நேர்காணல். விருப்பமனு தாக்கல் செய்த 115 பேருக்கு விஜய் அழைப்பு. அண்ணா வளர்ச்சி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்குகிறார் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன். விஜயின் TVKவுக்கும் AVKவுக்கும் தான் தேர்தலில் போட்டி என பவர் ஸ்டார் அதிரடி. அமெரிக்கா சென்றாலும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பணிய மாட்டார். டெல்லி என்றால் முதலமைச்சருக்கு பயம் என விமர்சித்த TTV தினகரனுக்கு OPS பதிலடி. டெல்லி போனாலே தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் இருக்கு அப்படின்றது மாதிரி TTV தினகரன் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் டெல்லி என்ன அமெரிக்காவே நடத்தினாலும் அவர் பணிய மாட்டார் என்ற காலத்தில் தமிழ்நாடு தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். புதுச்சேரி அதிமுக முன்னாள் MLA வையாபுரி மணிகண்டன் கட்சியிலிருந்து விலகினார். தேர்தலில் போட்டியிட சீட் கொடுக்க மறுத்ததால் NR காங்கிரஸில் ஐக்கியம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை மையம் தகவல்.
திண்டுக்கல் வேடஞ்சந்தூர் அருகே சொத்து பிரச்சனைகள் தகராறு, பெண் உட்பட 3 பேர் மீது தாக்குதல். மத்திய கிழக்கு போரில் இதுவரை 6 இந்தியர்கள் உயிரிழப்பு, இறந்தவர்களின் உடலை தாயகம் கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை. உலக அளவில் பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெற்ற நாடுகளில் முதலிடம் பிடித்தது பாகிஸ்தான். 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு பயங்கரவாதிகளால் உயிரிழப்புகள் அதிகமான தகவல். ரயில்கள் மீது கல்வீசி தாக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், ரயில்வே நிர்வாகம் கடும் எச்சரிக்கை. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த அக்வா டைட்டன் என்ற கப்பல் இந்தியா வந்தது. மங்களூரு அருகே அரபிக்கடலில் கப்பல் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டது. எதிரிகளை தவிர மற்ற அனைவருக்கும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என ஈரான் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையின் தற்போதைய சூழ்நிலைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதல்கள் காரணம் என குற்றச்சாட்டு. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போரில் உலக நாடுகள் எங்களுடன் இணைய வேண்டும், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அழைப்பு. IPL போட்டிக்காக பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் இருந்து விலகினார் இலங்கை அணி கேப்டன் தசுன் ஷனாகா. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக களமிறங்க தசுன் ஷனாகா ஒப்பந்தம். IPL 2026 தொடங்கவுள்ள நிலையில் ரசிகர்களை உற்சாகப்படுத்த சென்னையில் பிரம்மாண்ட கலை விழா. ஹைடன், ரெய்னா, சஞ்சு சாம்சன், சிவம் துபேவை கௌரவித்த சென்னை சூப்பர் கிங்ஸ்.